திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர்மை ஞானவானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. ஹரீசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடந்த மெய்ச்சுடரே திரைவராமன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்களுடைய திருடைய தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருடைய தாமர்களுக்கு அடியனுடைய மனம் மொழி மைகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனாரை இயற்றிய போற்றி பகருடைய நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையிலே இன்று 18வது கண்ணியும் 19வது கண்ணியும் இரண்டும் சேர்த்தவாறு சிந்திக்கின்ற பெருவாழ்வை இறைவன் கொடுத்துள்ளார். நேற்று இறைவன் எப்படி அந்த வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்து நமக்கு வினைக்கு தக்கவாறு எப்படி இந்த உடம்பை கொடுக்கின்றான் என்பதை சிந்தித்தோம். எனவே அந்த 17வது 18 19 மூன்றையும் ஒன்று சேர்த்து படித்து பிறகு இதை சிந்திப்போம். வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி. கொடிய அந்த வெங்கும்பிவாக நரகம் போன்ற கருப்பையினுள் சில காலம் தங்கியிருந்தும் காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் நம்முடைய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப கைகால் முதலாய எல்லா உறுப்புகளையும் வினைக்கு தக்கவாறு அதில் ஒரு சிறிதேனும் மாற்றமில்லாமல் குற்றமில்லாமல் அமைத்து அழகு பொருந்த திருத்தி அதன் பின்பு யோகு இருத்தி. யோகு இருத்துதல் பெருமான் இந்த யோக நிலையை தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே கொடுக்கின்றான். யோகம் செய்வது போல அமர வைத்து அங்கே நமக்கு எவ்வாறு அருள் செய்கின்றான் என்றால் பின்பு யோகு இருத்தி என்று அருள்கின்றார். பின்பு அவ்வுடலை எடுத்து நேராக யோகத்தில் இருத்தி முக்கால நிகழ்வுகளை அறியும் எண்ணம் உணர்வை கொடுத்து இந்த முக்கால உணர்வுகள் நேற்று இன்று நாளை என்கின்ற வகையிலே கடந்த கால அந்த பிறப்புகள் நிகழ்வுகள் இப்பொழுது நிகழ்கால நிகழ்வுகளையும் எதிர்கால நிகழ்வுகளையும் அனைத்தையும் இறைவன் அந்த உணர்த்துகின்றார். அப்படி உணர்த்தும் பொழுது எப்படியும் இந்த உயிர் என்ன கேட்கும் பெருமானிடம், பெருமானே இப்பிறப்பு
வேண்டாம் என்று தானே கேட்கும். முக்காலங்களையும் உணர்த்தினால் இன்ப துன்பங்கள் அனைத்தும் நம்மால் உணர்கின்ற அந்த உணர்வையும் சிவம் கொடுக்கும். அந்த நிலையிலே அந்த ஆன்மாவானது என்னென்ன நினைக்குமோ, எனவே அந்த யோக நிலையில் இருத்தி முக்கால நிகழ்வுகளை அறியும் வண்ணம் உணர்வை கொடுத்து 10 மாதம் வரை புசிக்கவும் கொடுத்து, என்னே அவனுடைய கருணை என்றால், தாய் உண்கின்ற உணவு தாயினுடைய வயிற்றுக்கு செல்கிறது, அங்கே அது சத்துக்களாக பிரிகின்றது. குழந்தை இருப்பதோ கருப்பை, அது தனிப்பை. இதற்கும் அதற்கும் இறைவன் தொப்புள் கொடி என்கின்ற ஒரு தொடர்பை உருவாக்கி, தாய் உண்ணுகின்ற உணவில் உள்ள அனைத்து வகை சத்துக்களையும் அந்த குழந்தையின் உடம்புக்கு செல்ல வைக்கின்ற இந்த வித்தை இருக்கின்றதே, யாரால் செய்ய இயலும்? அந்த கருப்பையில் இருக்கிற குழந்தையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கருப்பை முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். அதற்குள் தொட்டியில் மிதப்பது போல இந்த குழந்தை, அதுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு வளையத்தை ஏற்படுத்தி, இங்கே தாயினுடைய வயிற்றில் இருக்கிற இந்த உணவு சத்துக்கள் அந்த உடம்புக்கு செல்லுமாறு, ஆனால் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கும் பொழுதும் தண்ணீர் குழந்தைக்கு சென்று உடல் உறுப்புகளை பாதிக்காத வண்ணமும், என்னே இறைவனுடைய கருணை, எப்படி அவன் காக்கின்றான் ஒவ்வொரு ஆன்மாவையும் என்ற வகையிலே முக்கால உணர்வுகளை கொடுத்து 10 மாதம் வரை புசிக்கவும் கொடுத்து, நிலத்திலே பிறக்கும்போது 2 கைகளையும் தலைமேல் குவித்த நிலையில் தலைகீழாக வருகின்ற நிலையில், தாயினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது குழந்தையானது தன்னுடைய 2 கைகளையும் கட்டை விரலை மீதி இருக்கின்ற 4 விரல்களும் பற்றியவாறு இருக்கும். வெளி வந்தவுடனே அது கட்டை விரலை விட்டு 4 விரல்கள் தனியாக பிரிந்து நிற்கும். இங்கே கட்டை விரலானது சிவம், ஆள்காட்டி விரல் நமக்கு உயிர், நடுவிரல் ஆணவம், மோதிர விரல் கன்மம், சுண்டு விரல் மாயை என்ற வகையிலே தாயினுடைய கருப்பையில் இருக்கின்ற காலம் வரை இந்த உயிரானது ஆணவம், கன்மம், மாயையோடு சேர்ந்து சிவத்தை பற்றி நிற்கின்ற நிலையும், தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடனே சிவத்தை விட்டு இந்த உயிரானது ஆணவம், கன்மம், மாயையோடு தனியாக நிற்கின்றது. பிறகு பக்குவம் வந்த காலத்திலே மீண்டும் அது சிவத்தை உணர்ந்து அது இறங்கி சென்று இந்த 3ஐயும், ஆணவம், கன்மம், மாயை 3ஐயும் விட்டு பெருமானை பிடித்து நிற்கும். அந்த கட்டை விரலை, அதுதான் நமக்கு தென்முக பரமனாக தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற பெருமான் உணர்த்துகின்ற சின்முத்திரை என்ற வகையிலே இந்த குழந்தையானது தாய் வயிற்றிலிருந்தே நிலத்திலே பிறக்கும் பொழுது 2 கைகளையும் தலைமேல் குவித்த நிலையில் தலைகீழாக வருகின்ற நிலையில், முன்புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லவமே போற்றி. முன்பு தந்தை வயிற்றிலிருந்து தாய் வயிற்றுக்கு புகுந்த சிறிய வழியை இறைவன் தன்னுடைய கருணையால் பெருவழியாக்கி, அவ்வுயிர் துன்பத்தால் இறந்து போகாமல்
அவ்வுயிர்க்கு உயிராய் இருந்து வெளியே கொண்டு வருகின்ற பொய்க்காத ஆற்றல் எம்மை காக்க என்று அந்த குழந்தை பிறப்பை இங்கே நமக்கு உமாபதி சிவனார் உணர்த்துகின்றார். இந்த வகையில் இந்த போற்றி இதோடு நிறைவு பெறுகின்றது. இந்த உயிரானது எப்படி பிறக்கின்றது என்பதை நம்முடைய மணிவாசக பெருமானும் நம் அன்றே ஒரு நாள் ஒரு 4 வரி சிந்தித்திருந்தோம். அதை மீளவும் சிந்திப்போம். மணிவாசக பெருமானும் அழகாக நாம் எப்படி தாயினுடைய வயிற்றிலிருந்து பாதுகாப்பாக பிழைத்து மாதந்தோறும் எந்தவித துன்பங்களுக்கும் வேறு நிலை ஏற்படாத வண்ணம் பிறவாமல் பிறக்கின்ற இந்த பிறப்பு, இறவாமல் இருக்கின்ற இறப்பு போல என்ன சொல்வது? திருச்சிற்றம்பலம். யானை முதலாயெறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதித்தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் நூறலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான் படும் தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும் என்று மணிவாசக பெருமான் அங்கு இந்த 10 மாத நிறைவிலே குழந்தையும் துன்பப்பட்டும் தாயோடு தான் சேர்ந்து துன்பப்பட்டு அந்த பிறக்கின்ற நிலை, தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகரம் என்று அது துன்பக் கடல் என்று அங்கே விளக்குகின்றார். அவ்வகையிலே இன்று ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன்புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி என்று இப்படிப்பட்ட இந்த செயலை எல்லாம் வல்ல சிவபெருமான் ஒருவனால் மட்டுமே செய்ய இயலும் என்பதை பொய்யாத வல்லபம் என்று பேராற்றல் உடையவன் சிவபெருமான் ஒருவனே, அவனே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற வகையில் பெருமானுடைய இந்த பெரும் கருணையை இணைந்து உமாபதி சிவனாருடைய குருவருள் துணை கொண்டு நாம் இந்த 4வது போற்றியை நிறைவு செய்துள்ளோம். அடுத்த வகுப்பிலே நாம் 5வது போற்றியை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகுமேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட
மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.